ஹாய் டியர்ஸ், எல்லாரும் கேட்டுட்ருந்த ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது நம்மளோட வெப்சைட் லான்ச் பண்ணதுக்கப்புறமா நிறையா பேர் எப்படி யூஸ் பண்ணணும், வெப்சைட் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு நிறையா ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. ஸோ அந்த ஃபீட்பேக்ஸ்க்கு எல்லாமே ரொம்பவே தேங்க்யூ. வெப்சைட் லான்ச்க்கான மெயின் ரீசனே பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட டெய்லி பேசிஸில் மோர் தென் 1000 queries வருது. கோர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்களும் ஜாயின் பண்ணுறோம். பட் ஒரு ஹியூமன் பீனாக நார்மலாக இவ்வளோ பேரை மேனேஜ் பண்ணி ஜாயின் பண்ணுறது எல்லாமே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சைடும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ரிப்ளைக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே ரொம்ப ஒரு ட்ராபேக்காக இருந்ததுனால தான் நாங்கள் வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த வெப்சைட் யூஸ் பண்ணி டைரெக்டாக நீங்கள் நம்மளோட கோர்ஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். என்னோடய ரிப்ளைக்காக வெயிட் பண்ண வேண்டாம். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே கிளியராக கொடுத்துருக்கேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நிறையா பேர் கிளாஸ்க்கான டெமோவும் கேட்டிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா நம்மளோட கிளாஸும் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இந்த வீடியோவில் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேனோ சேம் மெத்தடில் தான் நான் கிளாஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். புரிஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கோர்ஸ் பற்றி நிறையா பேருக்கு நிறையா டவுட்ஸ் இருந்துச்சு, நிறையா கொஷின்ஸ் இருந்துச்சு. எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் கிளியர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்மளோட வெப்சைட்டில் போய் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். snehaartstudio.com பார்த்திங்கன்னா போத் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் அண்ட் ஐஃபோனில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். இது வந்து ஆப் கிடையாது, இது வெப்சைட்னால நீங்கள் எந்த ஒரு ப்ரௌசர்லேருந்தும் எந்த ஒரு டிவைஸ்லேருந்தும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எந்த ப்ரௌசர் ப்ரிஃபரபிளோ நீங்கள் அந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் snehaartstudio.com. இதுதான் நம்மளோட வெப்சைட்டோட நேம். எக்ஸாக்டான ஸ்பெல்லிங் நீங்கள் போடுறப்போ வெப்சைட் வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் வெப்சைட்டோட லிங்க்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணியும் நீங்கள் டைரெக்டாக வந்துக்கலாம். வெப்சைட் லோட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு இப்படி தான் வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ எடுத்தோடனே பார்த்திங்கன்னா நம்மளோட ஆன்லைன் கோர்சஸ் பற்றி தான் நம்ம வச்சுருக்கோம். இதே மாதிரி தான் நீங்கள் எந்த ஒரு ப்ரௌசர்லேருந்தும் ஆக்சஸ் பண்ணாலும் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் எந்த ப்ரௌசர் வேணாலும் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட வெப்சைட்டோட ஒரு ஓவரால் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறது ஆரி ஒர்க் கிளாஸஸ் அண்ட் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் கிளாஸ் தான். ஸோ அதுக்கான ஒரு ஸ்லைடு இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கிற 2 கோர்ஸோட டீட்டெயில்ஸுமே இருக்கும். அண்ட் நம்மக்கிட்ட நீங்கள் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் அதில் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு ஷார்ட்டான இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கோம். இது நீங்கள் ரீட் அவுட் பண்ணி பார்க்கலாம். நிறையா பேர் நம்மளோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறீங்க. ஸோ அதுக்கான ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷனும் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ நம்மளோட கோர்ஸ் பார்த்திங்கன்னா பேசிக்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு சொல்லித்தரோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்ட்லேருந்தே கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கிளாஸ்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவையோ அதை பற்றியான நாலேஜும் நாங்களே கொடுத்துருவோம். எனக்கு ஆரி ஒர்க் பற்றி ஒன்றுமே தெரியாது, என்னால் கற்றுக்க முடியுமா அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க. எந்த ஒரு ஸ்கில்மே நம்ம தெரிஞ்சு வர முடியாது. கம்ப்ளீட்டாக அதில் நாலேஜ் இல்லாமல் வந்து தான் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லா நாலேஜும் கொடுக்க வேண்டியது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நிறையா பேர் நினைக்கிறீங்க ஆரி ஒர்க் கற்றுக்கிறதுக்கு டெய்லரிங் தெரிஞ்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா கொஞ்சமாவது பேசிக்ஸாவது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் நம்மளோட கோர்ஸில் ஜாயின் பண்ண இது எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. நார்மலாக ஸ்டாண்டில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுறதுலேருந்து நீடில் எப்படி பிடிக்கணுங்கிற வரையும் நாங்களே சொல்லி கொடுத்துருவோம். ஸோ கம்ப்ளீட்லி பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்க போது. அண்ட் இதில் பிகினர் லெவல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அட்வான்ஸ்டான டெக்னிக்ஸும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். நம்ம கோர்ஸ் ரொம்பவே அஃபோர்டபுளான ஃபீஸில் ப்ரொவைட் பண்ணுறதுனால குவாலிட்டியில் எந்த விதத்துலையும் உங்களுக்கு கம்மியாக இருக்காது. ஒரு கிளாஸ்லேயும் அந்த கிளாஸ்க்கு ரிலேட்டடாக ஒரு அசைன்மெண்ட் வந்து கொடுப்போம். அந்த அசைன்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸும் நாங்களே கொடுத்துருவோம். ஸோ இது மாதிரி கொடுக்கறதுனால நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணுறப்போ இன்னும் நீங்கள் பெட்டராக லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ கம்ப்ளீட்லி இது வந்து ப்ராஜெக்ட் பேஸ்ட் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் இருக்கிற ஒரு கோர்ஸ் தான். ஸோ நீங்கள் டெய்லி உங்களோட ஒர்க்கை சப்மிட் பண்ணும்போது தான் உங்களால் சர்டிஃபிகேட்டே கிளைம் பண்ண முடியும்.
அண்ட் மோரோவர் ப்ரொஃபஷ்னலான டிப்ஸ் வந்து கொடுத்துட்றோம், நிறையா ட்ரிக்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா எப்படி உங்களோட ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி உங்களோட ஃபர்ஸ்ட் இன்கம்மை பார்க்கலாம் அப்படிங்கிறதும் டீச் பண்ணிடுவோம். அண்ட் ஃபைனலாக எல்லாரும் அதிகமாக கேட்குற விஷயம், சர்டிஃபிகேட் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக நாங்கள் சர்டிஃபிகேட் கொடுப்போம். சர்டிஃபிகேட் உங்களுக்கு ப்ரொவைட் ஆகும். இப்போது இதிலேருந்து வெப்சைட் ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸோட ஃபோட்டோஸ் இருக்கும். ஸோ இதில் நாங்கள் இப்போதைக்கு கொஞ்சமாக தான் ப்ராடக்ட்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஃப்யூச்சரில் நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் டைரெக்டாக வெப்சைட்லேருந்தே ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி போட்டிருக்கோம். நான் வந்து ஆரி ஒர்க் லேர்ன் பண்ணி என்னோடய ஸ்கில்லை நிறையா, அதாவது 1000க்கும் மேற்பட்ட விமனுக்கு டீச் பண்ணியிருக்கேன். அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக லேர்ன் பண்ணிவிட்டு நிறையா பேர் ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளோட கோர்ஸில் நீங்கள் ஒரு அமௌண்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கான 100% பெனிஃபிட் தரதுக்கு நான் உங்களுக்கு கேரண்டி. இப்போது கோர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுங்கிற டீட்டெயில் வந்து சொல்கிறேன். டாப்பில் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சைடில் உங்களுக்கு ஒரு வியூ வரும். இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா லாகின், ரெஜிஸ்ட்ரேஷன்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். லாகின் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்டாக ரெஜிஸ்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த லாகின் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் நம்மளோட வெப்சைட்குள்ளே வரீங்க, இப்போ தான் கோர்ஸே ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். கீழே ஹோம், அபவுட் அஸ், கோர்சஸ், ப்ராடக்ட்ஸ், கான்டாக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நீங்கள் ஒரு கிளான்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வெப்சைட் சர்ச் பண்ணோன்னே ஆர் லிங்க் ஓப்பன் பண்ணோன்னே வர பேஜ் தான் ஹோம் பேஜ். ஸோ அந்த ஹோம் பேஜில் இருக்கும்போது நீங்கள் வந்து எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஆரி கோர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதே சேம் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் கோர்ஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே பேசிக் டு அட்வான்ஸ்ட் ஆரி கோர்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போனோன்னே உங்கள்கிட்ட கேட்குற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சூஸ் யுவர் லாங்குவேஜ் மீடியம். நீங்கள் எந்த லாங்குவேஜ், அதாவது எந்த மொழியில் நீங்கள் கிளாஸை பார்க்குறதுக்கு விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கேட்குறோம். அதாவது இப்போது நீங்கள் தமிழ் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே தமிழில் வரும். இதே நீங்கள் இங்கிலீஷுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் வரும். அண்ட் எங்கள் சைட்லேருந்து நான் உங்கள் கிளியர் பண்ணுற டவுட்ஸுமே இங்கிலீஷில் தான் பண்ணுவோம். நீங்கள் தமிழ் தான் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, எனக்கு கிளாஸ் வீடியோஸ் வந்து தமிழில் இருக்கணும் அண்ட் எனக்கு கிளியர் பண்ணுற டவுட்ஸ் எல்லாமும் தமிழ்லே கிளியர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் தமிழ் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கிறத சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே இருக்கிற அந்த ஒயிட் பேட்சில் எந்த லாங்குவேஜ் வேணுமோ அது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கோர்ஸ் பற்றியான இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 months. 3 months + 1 month அப்படின்னு கொடுத்துருப்போம். அதாவது இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் 3 monthsக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுங்கள் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இன்கேஸ் உங்களால் அப்படி பண்ண முடியல, எனக்கு நடுவில் ஏதோ எமர்ஜென்சி இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 1 month வந்து எங்களோட டீம் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். பட் மோஸ்ட்லி நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது 3 monthsக்குள்ளே முடிக்க பாருங்கள் அப்படிங்கிறதான். இன்கேஸ் நீங்கள் இந்த 4 months எக்ஸீட் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வராது. பட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். வீடியோஸ் வந்து லைஃப் டைம் ஆக்சஸ் வீடியோஸ் தான். அண்ட் கோர்ஸ் வந்து ஃப்ளெக்சிபிள் டைமிங் கோர்ஸ் தான். அதாவது நீங்கள் ஒர்க்கிங் விமன், உங்களுக்கு சண்டே சாட்டர்டே தான் டைம் கிடைக்கும், வீக்கெண்ட்ஸில் தான் லீவ் இருக்கும் அப்படின்னா அந்த டைம்லேயும் நீங்கள் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் ஒரு மாமா இருக்கீங்க, எனக்கு டைமே இருக்காது அப்படின்னாலும் உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அந்த டைமை சூஸ் பண்ணி நீங்கள் ஷெட்யூல் போட்டு பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட கோர்ஸில் உங்களுக்கு 60 ஸ்டிச்சஸ் கவர் பண்ணுறோம். எக்ஸாக்டாக 60ன்னு சொல்ல முடியாது, மோர் தென் 60 ஸ்டிச்சஸ் தான். அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் வரை கவர் ஆகிடும். நம்மளோட கோர்ஸு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் ஒர்த் 20,000 கூட நீங்கள் போட முடியும். சர்டிஃபிகேட்டுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது, கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணி அப்ரூவ் பண்ணதுக்கு உடனே உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் லிஸ்ட் வந்துடும். அந்த மெட்டீரியல்ஸ் லிஸ்ட் வச்சு உங்களோட லோக்கலில் ஏதாச்சும் ஷாப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எங்ககிட்ட ஆர்டர் பண்ணியும் வாங்கிக்கலாம். அண்ட் உங்கள் மைண்டுக்கு வர அடுத்த கொஸ்டின், அப்படி உங்ககிட்ட வாங்கினா என்ன ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறதா. நாங்கள் கொடுக்குற மெட்டீரியல் லிஸ்ட்டோட எண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எங்களோட கிட்டில் என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கும் அண்ட் அதோட ப்ரைஸிங்கும் போட்டிருக்கும்.
கிளாஸ்க்கு பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணவங்க அந்த லிஸ்ட்டில் செக் பண்ணிக்கலாம். பட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து மெட்டீரியல் லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டால் நாங்கள் தரமாட்டோம். ஏன்னா லிஸ்ட் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஸ்பெஷலாக செஞ்சது. அப்ராக்சிமேட் ப்ரைஸிங் நிறையா பேர் கேட்குறீங்க. எங்கள் கிட்டே இருக்கிற கிட்ஸில் ஹையஸ்ட் ப்ரைஸ் இருக்கிற கிட்டோட ப்ரைஸே பார்த்தீங்கன்னா 1650 தான். அது 3 monthsக்கான ஃபுல் கிட். அடிஷ்னலாக கொரியர் சார்ஜஸ் வரும். இப்போது கீழே ஜாயின் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட நீங்கள் எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை ஈவன் ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலும் நீங்கள் கண்டிப்பாக ரெஜிஸ்டர் ஆகியிருக்கணும் வெப்சைட்டில். அதாவது உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ கீழே டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் அந்த பேஜ்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. இந்த பேஜ்குள்ளே வந்ததுக்கப்புறமா உங்களோட ஃபுல் நேமை வந்து கரெக்டாக கொடுங்க. ஃபுல் நேம் வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த நேம் தான் உங்களோட சர்டிஃபிகேட்டில் ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறப்போ எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் பண்ணுங்கள். இன்கேஸ் நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண முடியாது. அடுத்து உங்களோட கரெக்டான இமெயில் ஐடி வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள். ப்ராப்பராக ஒர்க் ஆகிற ஒரு இமெயில் ஐடியாக கொடுக்கணும். இமெயில் ஐடி வந்து தப்பாக கொடுத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து க்ரியேட் ஆகாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பர். உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா யார் வந்து கிளாஸ் வாட்ச் பண்ண போகிறாங்களோ, யாரோட நம்பரை வந்து நம்ம குரூப்பில் ஆட் பண்ணணுமோ அவங்களோட நம்பரை தான் நீங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தான் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ உங்களோட நம்பருக்கு தானே எல்லா அப்டேட்ஸுமே வரணும். ஸோ அப்போது உங்களோட ஓன் வாட்ஸ்அப் நம்பர் தான் நீங்கள் கொடுக்கணும். இல்லை நான் என் ஹஸ்பண்டோட நம்பர் கொடுத்துட்டேன், இல்லை நான் ஒரு நம்பர் தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணிக்க முடியாது. ஸோ உங்களோட ப்ராப்பரான நம்பர் வந்து கொடுக்கணும். அண்ட் தென் நல்ல ஒரு சேஃப் அண்ட் செக்யூரான பாஸ்வேர்ட், மினிமம் 6 digits இருக்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும். இந்த பாஸ்வேர்டு இருந்தால் தான் நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் லாகின் பண்ண முடியும். அதாவது அகெயின் நீங்கள் வெப்சைட்குள்ளே வரப்போ நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது இந்த சேம் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் அந்த செக் பாக்ஸில் கிளிக் பண்ணாலே அது லோட் ஆகி இந்த மாதிரி டிக் வந்துடும். அதுக்கப்புறமா பை சைனிங் அப் யூ அக்ரி டு அவர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ன்னு இருக்கும். அந்த பாக்ஸ்லேயும் நீங்கள் டிக் பண்ணிக்கணும். நீங்கள் எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த 2 பாக்ஸஸுமே டிக் ஆனதுக்கப்புறமா நீங்கள் க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கீழே இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு ஒரு க்ரீன் பாக்ஸ் வந்து வரும். அண்ட் அகெயின் நீங்கள் வந்து ஹோம் பேஜ்க்கு ரீடைரக்ட் ஆகிருப்பீங்க. ஸோ ஹோம் பேஜில் இருக்கிறப்போ அகெயின் நீங்கள் பேசிக் டு அட்வான்ஸ்ட் ஆரி கோர்ஸ் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம இப்போ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த அக்கௌண்ட் வச்சு தான் நம்ம கோர்ஸை ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இந்த கோர்ஸ்க்கான பேஜ்குள்ளே வந்ததுக்கப்புறமா நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணுறோன்னு ஒரு செக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். இந்த செக்ஷன் எதுக்குன்னா நிறையா பேர் நீங்கள் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறீங்களோ அதோட சிலபஸ் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க. என்னென்ன டீச் பண்ணுவீங்க அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. கம்ப்ளீட்டான சிலபஸும் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொடுக்க முடியாது. அதனால் ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் ஒரு ஐடியா தர மாதிரி இந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவலுக்கான ஸ்டிச்சஸ் எல்லாமே கவர் ஆகிடும். பேசிக் எம்ப்ராய்டரி கூட இதில் கவர் பண்ணுறோம். அண்ட் ஃபைனலி வந்து கோர்ஸ் வந்து ஒரு ப்ளவுஸ் ப்ராஜெக்டோடு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நம்மளோட கோர்ஸ் ஜாயின் பண்ணால் அதோட பெனிஃபிட்ஸும் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். வேணும்னா நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இதுவரை நான் சொல்லாத ஃபீச்சர்ஸ் மட்டும் இப்போ சொல்கிறேன். டவுட் சால்விங் வந்து டெய்லி பேசிஸில் வாட்ஸ்அப் மூலியமாக பண்ணுறோம். அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஏதாவது சில பேர் வந்து ஸ்லோவாக லேர்ன் பண்ணிப்பாங்க, அவங்களுக்கான இண்டிவிஜுவல் அட்டென்ஷனும் இருக்கும். அண்ட் இன்கேஸ் கிளாஸ்க்கான கிட் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஹோம் டெலிவரி தான். எங்ககிட்ட நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணாலும் டைரெக்டாக உங்களோட ஹோம் அட்ரஸ்க்கே நாங்கள் கொரியர் பண்ணுவோம். அண்ட் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நான் வீட்டிலருந்தே பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுக்குறோம். அதாவது உங்களோட ஒர்க் எங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறப்போ எங்களுக்கு வர ப்ளவுஸ் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கும் ரீடைரக்ட் பண்ணுவோம். அண்ட் அதுக்கும் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக என்ன காண்டாக்ட் பண்ணுறதுக்கான சேட் நவ் ஆப்ஷன் அண்ட் கால் மீ ஆப்ஷனும் இருக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இதையும் தாண்டி ஏதாச்சும் ஃபர்தர் டவுட்ஸ், அதாவது ரீசனபிளான டவுட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம்.
நிறையா பேர் வந்து இன்னமும் இது ஃபேக்கா, இது ரியலா, நீங்கள் இவ்வளோ கம்மியான ப்ரைஸ்க்கு சொல்லி தரீங்களே அப்படின்னு நிறையா பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. ஸோ ஃபேக்கா ரியலா அப்படிங்கிறது நீங்கள் நம்மளோட வெப்சைட் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். யாருமே ஃபேக்காக பண்ணுறவங்க இந்த அளவுக்கு ஒரு வெப்சைட்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக லான்ச் பண்ண மாட்டாங்க. அண்ட் நாங்கள் 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னு நான் சும்மா சொல்லலை. பிகாஸ் எங்ககிட்ட மோர் தென் 16 பேட்சஸ் போயிட்டுருக்கு. ஒரு பேட்ச்லேயுமே மோர் தென் 150 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்களே வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஆரி கிளாஸ்க்கு மட்டும், பேங்கிள்ஸ் கிளாஸ்க்கு செப்பரேட்டாக 5 பேட்சஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஆரி கிளாஸ்க்கு எப்படி காமிச்சனோ அதே மாதிரி பேங்கிள் கோர்ஸ்க்குள்ளே போயும் நீங்கள் டாபிக்ஸ் கவர்டு எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் டாப்பில் வந்தீங்கன்னா பே நவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் உங்களுக்கு எப்போ காமிக்கும் அப்படின்னா நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் தான். இன்கேஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சைட் க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் காமிக்காது. அகெயின் நீங்கள் போயிட்டு லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணுறப்போ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ என்ன இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ சேம் இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதோட அமௌண்ட் வந்து மேலே கொடுத்துருப்போம். கோர்ஸோட ப்ரைஸ் வந்து எப்போவுமே ஃபிக்ஸடாக ஒரு 6 months கழித்து ஜாயின் பண்ணிக்கலாமா நிறையா பேர் கேட்குறீங்க. அது வந்து நம்ம சொல்ல முடியாது. பிகாஸ் இப்போ நம்மளுக்கு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, நம்மளால் மேனேஜே பண்ண முடியலன்னா ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக செட் பண்ணி வைப்போம். அப்படி வைக்கும்போது தான் வந்து எங்களால் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு இதுதான் நம்மளோட ஃபீஸ். இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எங்களோட ஜிபே, ஃபோன்பே நம்பர் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். ஸோ நம்பரை கரெக்டாக செக் பண்ணி பேமெண்ட் பண்ணுறது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஜிபேயில் பார்த்தீங்கன்னா நேம் வந்து ஸ்னேகா பாலன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதே நீங்கள் ஃபோன்பே பண்ணிங்க அப்படின்னா ஸ்னேகா பாலச்சந்திரன்னு வரும். இப்போது நீங்கள் செப்பரேட்டாக போய் உங்களோட ஜிபே ஆர் ஃபோன்பே ஆப்பில் இந்த நம்பரை காப்பி பேஸ்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஜிபே நம்பர் நான் ஒன்ஸ் சொல்லிடுறேன், 9150626020. நிறையா பேர் ஃப்ரீ கோர்ஸ்ன்னு சொல்லிவிட்டு என்ன அமௌண்ட் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஒரு விஷயம் நான் வந்து இங்கே கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாருமே ஒரு ஹியூமன் தான். ஸோ எண்ட் ஆஃப் தி டே எல்லாருக்கும் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதான் ஒரு இன்ட்ரெஸ்ட். அண்ட் நான் வந்து எந்த ஒரு ஹார்ட் ஒர்க்கும் போடாமல் உங்களோட அமௌண்ட் வந்து கேட்கல. நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு கோர்ஸ் வந்து ப்ரொவைட் ஆகிடும். அதுவும் லைஃப் டைம் ஆக்சஸ் வீடியோஸ் வந்து வந்துடுது. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் 3 monthsனாலும் உங்களுக்கு 3 monthsக்கு மட்டும் நாங்கள் டவுட்ஸ் கிளியர் பண்ண போகிறதில்ல. லைஃப் டைமுக்கு உங்களுக்கு எப்போ டவுட்ஸ் வந்தாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். அண்ட் மோரோவர் இந்த ஃபீஸ் நாங்கள் கோர்ஸ்க்காக வாங்கலை. இது வந்து உங்களை குரூப்பில் வச்சு நாங்கள் டெய்லி பேசிஸில் டவுட்ஸ் கிளியர் பண்ணி மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் வாங்குகிறோம். இது ஓகேப்பா, நியாயமாக தான் தெரியுது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட கோர்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட நிறையா இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிறாங்க. நிறையா பேர் யூஎஸ், ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி ஊர்லேருந்தும் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெலாம் இந்த ஜிபே நம்பர் யூஸ் ஆகாது. ஸோ நீங்கள் கீழே பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே போதும், டைரெக்டாக ஒரு மெசேஜ் வந்து நீங்கள் எங்களுக்கு சென்ட் பண்ணலாம். கண்டிப்பாக கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு எல்லோரும் முடிவு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போது ஜிபேயில் போய் ஒரு பேமெண்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இங்கே சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களோட ஃபோன் கேலரிக்கு போயிட்டு நீங்கள் பண்ண பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும் இல்லையா, அதை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஐடின்னு கேட்டிருப்போம். நீங்கள் பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டுக்கு கீழே யூபிஐ டிரான்சாக்ஷன் ஐடின்னு இருக்கும். அந்த டிரான்சாக்ஷன் ஐடியை தான் கீழே இருக்கிற பாக்ஸில் என்டர் பண்ணணும். இது ஜஸ்ட் உங்களோட டிரான்சாக்ஷனை செக் பண்ணுறதுக்காக தான், அதாவது எங்கள் சைடில் பேமெண்ட் வந்திருக்கான்னு பார்க்குறதுக்காக. அந்த டிரான்சாக்ஷன் ஐடியை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் கொடுத்துக்கோங்க. டிரான்சாக்ஷன் ஐடி 12 digitsல இருக்கும் ஜிபே பொறுத்த அளவில். ஈவன் ஃபோன்பேயில் நீங்கள் பேமெண்ட் பண்ணாலும் சேம் இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கும். அதை நோட் பண்ணி நீங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது அகெயின் ஒரு க்ரீன் பாக்ஸ் வரும், யுவர் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு. அதாவது நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கான டீட்டெயில்ஸ் எங்கள் சைட் வந்திருக்கும். இப்போது கீழே பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட் யுவர் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஆர் பீன் வெரிஃபைட் அப்படின்னு வரும்.
அதாவது நீங்கள் இப்போ பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் சப்மிட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதை வந்து எங்கள் சைடில் நாங்கள் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணுவோம். கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அப்ரூவல் வந்துடும். அதாவது வீடியோஸ் டைரெக்டாக வந்துடும். எங்கள் சைடில் நாங்கள் அப்ரூவ் பண்ணுறதுக்கு மினிமம் 1 or 2 days வந்து எடுக்கும். அதாவது 24 to 48 hours ஆகும். ஸோ அது வரை நீங்கள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான கோர்ஸ் உங்களுக்கு வந்துடும். இந்த 2 days டைமில் நாங்கள் எப்போ வேணால் கோர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணுவோம். அப்ரூவ் பண்ணுறப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வந்து ரிசீவ் ஆகும். ஸோ கண்டிப்பாக உங்களோட மெயில்ஸ் செக் பண்ணுங்கள். செக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி எங்களோட கோர்ஸ்க்கு அப்ரூவ் ஆகிட்டீங்க, உங்களோட கோர்ஸ் ஆர்டர் கோட் அண்ட் உங்களோட கோர்ஸ் நேம் இது எல்லாமே இன்க்ளூடட் ஆகி உங்களுக்கு ஒரு மெயில் வரும். அது கீழேயே பார்த்தீங்கன்னா கோர்ஸ் லிங்க் அப்படின்னு கொடுத்துருப்போம். கிளிக் ஹியர் டு வியூ த கோர்ஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைரெக்டாக ரீடைரக்ட் ஆகி நீங்கள் இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க. இந்த பேஜில் உங்கள் கிளாஸ்க்கான எல்லா வீடியோஸுமே இருக்கும். அண்ட் ஓவரால் கிளாஸஸையும் நீங்கள் இந்த பேஜ்லேயே வந்து பார்த்துக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கிற கிட்டோட ப்ரைஸிங் எல்லாமே இருக்கும். அண்ட் டைரெக்டாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. சைட் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணதுனால இன்னும் நிறையா ஒர்க் எல்லாமே அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அப்டேட் பண்ண நான் ஸ்டேட்டஸில் போடுவேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே டைரெக்டாக எங்களோட வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ அதில் நீங்கள் சென்ட் வந்து கொடுத்தா போதும். கண்டிப்பாக 1 or 2 days கழிச்சு நீங்கள் அகெயின் வெப்சைட் வரப்போ நீங்கள் லாகின் பண்ணி வர மாதிரி தான் இருக்கும். அதாவது 1 or 2 days டைம் எடுக்கும்னு சொல்கிறப்போ நீங்கள் வெப்சைட் விட்டு போயிடுவீங்க இல்லையா, நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரப்போ அகெயின் சேமாக லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த டைம் நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது. இப்போது அகெயின் ரைட் சைட் கார்னரில் இருக்க பிங்க் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைட் பார் வரும். இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும், லாகின் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். அதில் நீங்கள் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, அதனால் இப்போ லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறப்போ என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே சேம் இமெயில் ஐடி வந்து கொடுக்கணும். அதே மாதிரி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணப்போ என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ சேம் பாஸ்வேர்ட் நீங்கள் எங்கேயும் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு லாகின் ஆப்ஷன் கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமா இந்த பேஜ் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அகெயின் அந்த பிங்க் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி இப்போ கோர்சஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணிங்களோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போது உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் காமிக்குது பார்த்தீங்களா. ஒன்று வந்து வியூ மெட்டீரியல், அதாவது மெட்டீரியல் லிஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு பிடிஎஃப் ஃபைல் தான். இந்த பிடிஎஃப்லேயே கிளாஸ்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படிங்கிற லிஸ்ட் வந்து கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிடிஎஃபோட எண்ணில் வந்தீங்கன்னா நம்மளோட கிட் ப்ரைஸிங் எல்லாமே இருக்கும். அண்ட் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற வாட்ச் வீடியோஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோஸும் வாட்ச் பண்ணிக்கலாம். அண்ட் நான் இப்போது ஆரி கோர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் கோர்ஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். சேம் மெத்தட்லேயே தான் நீங்கள் பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணுறதா இருக்கட்டும், ட்ரான்சாக்ஷன் ஐடி போடுறதா இருக்கட்டும், வீடியோஸ் வரதா இருக்கட்டும், எல்லாமே சேம் மெத்தட் தான். அண்ட் அந்த கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸும் நீங்கள் பேஜ் ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் நாங்கள் எந்த கோர்ஸ் அப்டேட் பண்ணாலும் எங்களோட வெப்சைட்டில் தான் பண்ணுவோம். ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமாவும் எங்களோட கோர்ஸ் ரிகார்டிங்காக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சைடில் இருக்கிற வாட்ஸ்அப் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக எங்ககிட்ட டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். மோரோவர் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு டைமே வெப்சைட்குள்ளே வந்து லாகின் பண்ணி தான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அப்படி தான் கிடையாது. உங்களோட ப்ரௌசர்லேயே நீங்கள் லாகின் பண்ணுறப்போ சேவ் மீ இல்லைனா ரிமெம்பர் அஸ் அப்படின்னு மாதிரி கேட்கும். ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா லாகின்லேயே இருக்கும். இன்கேஸ் நீங்கள் அதை கிளியர் பண்ணுறீங்கன்னா மட்டும் அது கிளியர் ஆகி போயிடும். அண்ட் அகெயின் நீங்கள் லாகின் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களோட எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இது எல்லாமே ஓவர் த டைம் நான் கலெக்ட் பண்ண டவுட்ஸ். ஃப்ரீக்வெண்ட்டாக வர ஸ்டூடெண்ட்ஸ் என்கொயரி பண்ணுறவங்க எல்லாருமே கேட்குறது இந்த விஷயங்கள் மட்டும்தான். ஸோ அதை பற்றியான ஒரு டீட்டெயில் வீடியோ போடணும்னு நினச்சதுனால தான் இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக போயிட்டு. ஸோ நீங்களும் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் கண்டிப்பாக டெஸ்கிரிப்ஷனில் எங்களோட வெப்சைட் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.